பிரபல நடிகை சரோஜா தேவி அவர்களோட இறப்புக்கு அப்புறம் அவங்களோட கடைசி வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன வீடியோ, அதுல என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவின் மூத்த நடிகைகள்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் சரோஜா தேவி. இவங்க பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி போன்ற லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் கூட நடிச்சிருக்காங்க. குறிப்பா எம்ஜிஆர் சார் கூட 26 படங்கள், சிவாஜி சார் கூட 22 படங்கள் பண்ணியிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு கிட்டத்தட்ட 4 லாங்குவேஜஸ்ல 700க்கும் மேற்பட்ட படங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நிலையில சரோஜா தேவி அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சரோஜா தேவி அவர்களுடைய மறைவு செய்தி வெளியானதை தொடர்ந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து திரை பிரபலங்கள், மூத்த நடிகர் நடிகைகள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் சோசியல் மீடியால இவங்களை பத்தின ஏகப்பட்ட நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இவங்களோட கடைசி வீடியோ ஒன்று சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்டர்வியூ வீடியோ. அதில் இவங்களோட ரசிகர்கள்கிட்ட மனம் திறந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பா நான் எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன், தமிழ் மக்கள் எனக்கு எப்படி அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க, அண்ட் இன்றளவும் அவங்க மேலே எனக்கு எவ்வளோ மரியாதை இருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நடிப்பு அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே மிக ஆர்வமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் கன்னடத்தில் தான் நான் அறிமுகமாக இருந்தேன். ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கொடுத்தது அப்படிங்கிறது தமிழ் படமும் தமிழ் ரசிகர்களும் தான். என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு நான் எத்தனை ஜென்மம் நன்றி சொன்னாலும் போதவே போதாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பையும் ரசிகர்களையும் எனக்கு தமிழ் சமூகம் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. தொடர்ந்து எனக்கு கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்க கூடலாம் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. விஜய் மற்றும் சூர்யா கூட நடிச்சிருக்கேன். அடுத்த அப்கமிங் ஜென்ரேஷன் கூட நடித்தா ரொம்பவே சந்தோஷம் தான். என் உயிர் போகிற வரைக்குமே நான் நடிக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. அதை பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் அவங்களுக்கு கண்டோலன்ஸ் மெசேஜஸ் பதிவு பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்களோட கடைசி வீடியோ அப்படிங்கிறது அப்போ நமக்கு தெரியல. உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சிம்பு மறுபடியும் உடல் எடை குறைச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. சிம்பு அவர்கள் இப்போ அடுத்ததாக வெற்றிமாறன் அவர்களோட சேர்ந்து ஒரு புதிய படம் பண்ண போறாரு. இந்த படம் முழுக்க முழுக்க வட சென்னை யூனிவர்ஸில் உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் ஆண்ட்ரியா இருக்காங்க, அதே மாதிரி சமுத்திரகன் இருக்காரு, மேலும் மணிகண்டன் அவர்களுமே இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு நிலையில வெற்றிமாறன் அவர்கள் சிம்புவை கூப்பிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக கணிசமாக உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இதனால் சிம்பு அவர்கள் அங்கனையே ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கார் அம்மா இந்த படத்துக்காக. மேலும் இந்த படத்துக்காக நம்ம கடின உழைப்பை கொடுக்கணும், மொத்தமாக கேரக்டரை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டே வெளியே வராமல் இருக்காரு. அவரோட டயட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு, ஒர்க்கிங் ப்ராசஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சிம்பு அவர்கள் வெற்றிமாறன் அவர்களோட இந்த ஒரு காம்போ கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.